நெஞ்சிலே வயிற்றுல அடிச்சுட்டு கேப்டன் கத்தனவெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் குபேந்திரன் வசதியானவெல்லாம் கிடையாது. அவங்க தான் 500 1000 எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி வந்து 2 நாளா அங்கே வயிற்றுலையும் வாங்கி நெஞ்சிலே கத்தி கதறினா பார்த்தீங்கன்னா கண்ணீர் தண்ணி. அதுக்கு அடக்கம் தான் அந்த விருது, நீங்க கொடுக்குற விருதெல்லாம். வணக்கம். மனித கடவுள் கேப்டன் அவர்களுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கும் பத்மபூஷன் விருது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கேப்டனின் விசுவாசிகள் மற்றும் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு இந்தியாவின் சிறந்த குடிமகன் விருது வந்து மத்திய அரசு கேப்டன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2024 கேப்டனுக்கு பத்மபூஷன் விருது அறிவித்த உடனேயே மக்கள் மத்தியில் வந்து விமர்சனங்கள் பல மாதிரி கிளம்பிச்சு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கேப்டன் இருக்கும் பொழுது கொடுக்காம இப்போ இறந்த பிறகு கேப்டனுடைய பேரையும் புகழையும் பார்த்து கூட்டணியில் தேமுதிகவை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தேமுதிக வாக்கு வங்கியை முழுமையாக அறுவடை செய்வதற்காகவும் இந்த விருது அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியிலும் பேசிக்கிட்டாங்க. கேப்டனின் ரசிகர்கள் மற்றும் விசுவாசிகளும் அதை தான் நினைச்சாங்க. இப்போ 2005 பார்த்தீங்கன்னா கேப்டன் கட்சி ஆரம்பித்த உடனே முதலில் பயந்த அரசியல் கட்சி எதுனா திமுக தான். ஏன்னா திமுக கூட கேப்டன் வந்து நெருக்கமாக இருந்தார். அப்படிங்கும்போது கேப்டனுடைய திறமைகள், அவர் ஆளுமை திறன் அதெல்லாம் வந்து திமுகவுக்கு முழுமையாக தெரியும். தெரிஞ்சதுனால தான் கேப்டன் வந்து அரசியலில் வந்து இறங்கி ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சது. அவங்க வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. கேப்டனுக்கு மண்டபத்தெல்லாம் இடித்தாங்க. அடுத்து 2011 கேப்டன் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டாரு. அந்த கூட்டணி வச்சதுனால பார்த்தீங்கன்னா தேமுதிகவால் ஏடிஎம்கேக்கு ஒரு பலன் இருந்தது, ஏடிஎம்கேவால் தேமுதிகவும் ஒரு பலன் இருந்தது. நாளடைவில் மக்கள் பிரச்சனை சட்டசபையில் கேப்டன் பேசினதுனால அந்த கூட்டணி வந்து உடைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2014 முதல் இதுவரை தேமுதிகவும் பாஜக கூட்டணியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் கட்சி ஆரம்பித்த பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டனால் இந்திய லெவலில் எந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிஜேபிக்கு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி வந்து 2014க்கு முன்னெல்லாம் அதிகமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. அதை பட்டி தொட்டி இங்கேயும் போய் பேசி மோடி பேரை கிராமப்புறங்களில் உச்சரிக்க வைத்தது நம்ம கேப்டன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2016 பாராளுமன்ற தேர்தல் அப்போ கன்னியாகுமரியில் ஒரு தொகுதி ஜெயிச்சதுக்கும் தர்மபுரி ஒரு தொகுதி ஜெயிச்சதுக்கும் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக தான். அப்புறம் ஜெயிச்ச பின்னால் இங்கேருந்து டெல்லிக்கு போனாங்க. கேப்டன் கணத்தெல்லாம் அவர் மோடிக்கு தடவுனாரு, சால்வையெல்லாம் போட்டார், நல்லா பண்ணினாங்க. அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே கேப்டனை பற்றி நம்மளை கண்டுக்கவே இல்லை. அப்போ அடுத்து கேப்டன் உடல்நலம் சரியில்லாத இருந்தபோது கூட ஒரு அறிக்கையை விடலை, எந்த ஒரு இதுவும் கண்டுக்கலை. அதே மாதிரி 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் போய் கூட்டணிக்கு சம்மந்தமாக பேசுனாங்க, கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. இந்த 10 வருஷத்தில் வந்து தேமுதிக அதிகமாக ஒரு கட்சி கூட நெருக்கமாக இருந்துச்சுனாக்க இந்திய அளவில் பாஜக கூட மட்டும்தான் அவங்க நெருக்கமான உறவு, நல்ல உறவில் இருந்தது. அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் அந்த கேப்டனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இப்போ டிஎம்கே எங்கள் எதிர்ப்பு அதை விட்டுடுங்க, இப்போ ஏடிஎம்கே எதிர்ப்பாக இருந்தது, அவங்க முரண்பாடுகள் நிறையா இருந்தது. ஆனால் 2014 முதல் இது வரைக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல உறவில் இருந்தது வந்து தேமுதிக. அப்போ உங்களுக்கு கேப்டனை பற்றி இதுக்கு முன்னால் அது தெரியாதா? உங்களுக்கு ஏன் உங்களுக்கு அந்த விருதை வந்து இதுக்கு முன்னாலே கொடுக்கல? இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை தமிழக அரசியல் கட்சிகள்லாம் கேப்டனை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சது. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், விசிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், எல்லா அரசியல் கட்சிகளும் தேமுதிக வந்து ஒரு காலகட்டத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு நட்புணர்வோடு இருந்த பாஜக வந்து கேப்டனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுனால தான் விடாம கூட்டணியில் வந்து பேச்சுவார்த்தை கூட நெருக்கமாக வச்சிருக்கிறீங்க கட்சி தேமுதிக கூட. அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களாம் விமர்சனம் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதுல. ஆனால் அவங்க கூட இருக்கிற ஒரு தேமுதிகவுக்கு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது என்ன? அந்த கேப்டனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க? அவர் இருக்கும் வரை வெந்தாடி வேந்தன் தமிழ்நாடு முழுக்க போய் மோடிக்குன்னு பேசினாரு. அவருக்கு என்ன நன்றி விசுவாசம் தான் அந்த கேப்டன் காட்டினீங்க. அப்போ அந்த கேப்டன் இருக்கும் பொழுது கேப்டன் உழைத்த உழைப்புக்கு, பாஜகவுக்காக கேப்டன் உழைத்த உழைப்புக்கு பட்டி தொட்டி எங்கும் மோடிங்கிற பேரை உச்சரிக்கை செய்தது கேப்டனுக்கு. அவர் இருக்கும் போது அந்த விருதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கேப்டனுக்கு ஒரு மனசுல ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பின்னால் இன்னைக்கு வந்து கேப்டனோட புகழ் எல்லாம் பேசுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் சரியான மன உளைச்சலை கொடுத்தது துரோகம் பண்ணிட்டு போனவங்க ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்லாம் அவருக்கு கொடுத்த நெருக்கடிகள். அப்படி நெருக்கடி கொடுத்த காலகட்டத்தில் கேப்டனை பற்றி இந்த அளவுக்கு அறிந்திருக்கும் பாஜக அன்னைக்கே ஒரு விருது கொடுத்து ஒரு கேப்டனை ஒரு கௌரவப்படுத்தினாக்க அன்னைக்கு வந்து ஒரு
அதாவது ஒரு ஒரு பாதி பேர் அவருக்கு கேப்டனுக்கு விமர்சன அரசியலில் பண்ணியிருந்தாலும் ஒரு தரப்புல அவங்களுக்கு ஒரு ஆதரவோ அல்லது அவரோட நல்ல மனசையோ எடுத்து பேசிட்டு இருந்தீங்கன்னாக்க முடியாத சூழ்நிலை ஆயிருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா கூட இருந்தவங்கள இருந்து கூட்டணி கட்சியில இருந்து அரசியல் கட்சியில் அனைவரும் வந்து ஒரு எல்லாருமே நெருக்கடி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது கூடயே பயணித்த பாஜக வந்து அவர் கேப்டனை வந்து ஒரு நல்லா தெரியும். அவர் ஒன்றும் நீ ஒரு கட்சிக்காக கூட்டணிக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல. அவர் யாருங்கிறது 2001 விருது வாங்கியிருக்காரு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உலகமே சொல்லுது இல்லையா, இவருக்கு வந்து அந்த நட்புணர்வோட நீங்க இருந்தவங்க அவரோட புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவர் இருக்கும் போதே நீங்க விருதை கொடுத்து அவருக்குன்னு ஒரு கௌரவத்தை கொடுத்துருந்தீங்கன்னாக்க அவருக்கு நல்ல ஆறுதலா இருந்திருக்கும். தேமுதிககாரங்களுக்கும் கேப்டனுடைய விசுவாசிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்தியா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க கேப்டன் இறந்த பின்னால நீங்க கொடுத்திருக்க விருது வந்து யாருமே வந்து ரசிக்கல. யாருமேனாக்க கேப்டனுடைய விசுவாசிகள், கேப்டனுடைய ரசிகர்கள் மற்றும் கேப்டனுடைய அபிமானிகள், பொதுமக்கள் யாரும் இதை விரும்பலன்னு வச்சுங்களேன். எப்படின்னு கேட்டா கேப்டன் இறந்த போது இருந்து வந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோத்துக்கள் அதவன் தான் இங்கேருந்து வந்தாங்க. கேப்டன் அழுது பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மண்டபத்துக்கு முன்னால நெஞ்சிலே வயிற்றுலையும் அடிச்சுட்டு கேப்டன் கேப்டன் கத்துனவெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் குபேந்திரன் வசதியானவெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சோத்துக்கள் அதவன் தான். அவங்க தான் 500 ரூபா 1000 ரூபா எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி வந்து 2 நாளாக அங்கே வயிற்றுலையும் வாங்கி நெஞ்சிலே கத்திட்டு கத்தி கதறினா பார்த்தீங்கன்னா கண்ணீர் தண்ணி. அதுக்கு அடக்கம் தான் அந்த விருது, நீங்க கொடுக்குற விருதெல்லாம். இந்த உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத விருது. இன்னைக்கு எம்ஜிஆர் இறந்த போது, அண்ணா இறந்த போது, கலைஞர் இறந்த போதுன்னா வராங்கன்னா அது ஒரு பெரிய அரசியல் கட்சி, இதுக்கு முன்னால் ஆண்ட கட்சி, இதுக்கு மேலும் ஆளுங்கிற கட்சி, அந்த ஒரு நம்பிக்கை. அதனால தொண்டர்கள் வரது போது சகஜம். இப்ப கேப்டன் இறந்தப்ப கட்சியும் பெரிய லெவல்ல ஒன்றும் ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல நிலைமையில இல்லை. கேப்டனோட உடல்நிலையும் அப்படி இல்லை. கேப்டனுக்கு பின்னால் அந்த கட்சி எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறதும் பப்ளிக் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போதும் மாற்று கட்சிக்கெல்லாம் போனவங்க கூட அன்னைக்கு வந்து அந்த கதறி எழுதாங்கனாக்க அந்த சிந்தனை கண்ணீர் கடக்கம் தான் அவருக்கு எந்த விருதுமே. இன்னைக்கு நார்வேல பார்த்தீங்கன்னாக்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருதுன்ட்டு அங்கே விருதே கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் பெரிய கேப்டனோட வந்து பெரிய ஒரு பேரும் புகழும் வந்து உலக லெவலில் பரவி இருக்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்க அந்த விருது வந்து பெருசாக ஒன்றும் சந்தோஷப்படுற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேமுதிக மற்றும் கேப்டனால பாஜகவுக்கு ஒரு பலன் இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் பாஜகவால் தேமுதிகவுக்கோ கேப்டனுக்கோ தேமுதிக தொண்டர்களுக்கோ கேப்டன் விசுவாசிகளுக்கு யாருக்குமே எந்த பலனும் இல்லை. மாறாக தேமுதிகவின் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு பாஜக காரணமாக இருந்தது. அது எப்படின்னு பார்த்தோம்னா பாஜக மாநிலங்கள்லனாக சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய நடக்கும். அதனால தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க தமிழக விழிப்புணர்வு அடைஞ்ச மக்கள் இல்லைங்களா, அதனால பாஜகவை பிடிக்காது. அவங்க மேல்தட்டு மக்களுக்கான அரசியல் செய்கிறவங்க தான் பாஜகங்கிற மனநிலையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் கேப்டனை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா கேப்டன் ஒரு சமூக நீதி தலைவராக அந்த காலத்திலேயே பார்த்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க கேப்டன் சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டார்னு பேசுகிறாங்க. ஆனால் சாப்பாடு போட்டாருங்கிறது விஷயம் கிடையாது. சமமான சாப்பாடு போட்டார், எல்லாத்துக்கும் சமமான அளவில் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு நண்டு சாப்பிட்றோம், நீங்களும் நண்டு சாப்பிடணும். நான் இன்னைக்கு மீன் சாப்பிட்றோன்னா அவங்களும் மீன் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த இடத்துல சமூக நீதி கடைபிடிக்காத கேப்டன் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டண்ட்லாம் ஃபைட்லாம் பயங்கரமாக கேப்டன் பண்ணுவாருங்கிறோம். அதுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈடி படம் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இறந்துடுறாரு. அதுக்கு மேலே கேப்டன் என்ன பண்ணுறாரு, என்னோட அவர் நடிக்கிற படத்துக்கு வந்து டூப்பே போடுறதில்லை. ஏன்னாக்க டூப் போடுறோன்னா அவனும் ஒரு மனுஷன் தான், அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கும் பிள்ளை குட்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் யாரும் நடிக்க வேணாம், நானே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ரிஸ்கான காட்சியாக இருந்தாலும் கேப்டனே நடிப்பார். எல்லாம் உலக லெவலில் எவனுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அந்த மனநிலை வராது. அப்படி இருக்கும்போது சக மனிதனா மன்னிக்கக்கூடிய ஒரு சமூக நீதி தலைவன், அதுதான் சமூக நீதினு அதுதான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போவார். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரூம் பாய் லைட்மேன்லாம் அவங்க சோபாவில் படுத்துருப்பாங்க, அந்த பெட்டில் படுத்துருப்பாங்க. கேப்டன் வந்து ஒரு ஓரமாக கையை பிடிச்சிட்டு படுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம காதில் கேட்டிருக்கோம். அதை நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, ஆழ்ந்து பார்க்கணும். அதுதான் சமூக நீதி. சமூக நீதி அதுதான். என்ன பண்ணுறாரு, அவனும் ஒரு மனுஷன் தான், அவனை போய் தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கீழே ஓரமாக தலையில் படுத்துட்டு போவார். அப்படின்னாக்க சமூக நீதி காத்த தலைவன், சமூக நீதிப்படி வாழ்ந்த தலைவர் கேப்டன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலகட்டத்திலேயே வந்து கேப்டனுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் அணிதிரண்டு வந்தது. அந்த கூட்டம்லாம் அவரோட மனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி ஏற்றுக்கிற மனநிலை இருக்காது. ஏன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் பிள்ளை உள்ளது தான் பிஜேபி.
ஆச்சுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து இல்லாதவர்களுக்கான தலைவராக அறியப்பட்டார். சாப்பாடு போடுற தலைவர் பின்னால் ஒருத்தன் போனா சாப்பாடுக்காக கஷ்டப்படுறவன் தான் அவர் பின்னால் போவான். ஜாதி ஒடுக்குமுறைக்கு பாதிக்கப்பட்டவன் தான் ஜாதி இல்லாத தலைவன் பின்னால் போவான். மதத்தால் பிளவுபட்டு நசுக்கப்பட்டவன் தான் மதமில்லாத தலைவர்னு ஒருத்தன் தேர்ந்து போவான். அந்த மாதிரி கேப்டனை வந்து ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதநேயமிக்க தலைவர் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு அந்த 2000க்கு முன்னால் அந்த ரசிகர்கள்லாம் அதை அந்த நோக்கத்தில் தான் கேப்டன் பின்னால் அணிவகுத்து சென்றார்கள். 8.33% ஓட்டு வாங்கினாங்க. அப்படி சமூக நீதி தலைவனாக உருவெடுத்து வந்த கேப்டன் வந்து சமூக நீதிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சனாதனம் பேசக்கூடிய பிஜேபி கூட்டணி வச்சதுனால கேப்டன் மேல இருக்கிற பற்றுவோ பாசமோ கேப்டன் குடும்பத்து மேல இருந்த ஒரு ஈடுபாடோட கொஞ்சம் கூட குறையல. அதை நம்ம கேப்டன் இறந்த போய் பார்த்துருப்போம். ஆனால் அந்த கூட்டணிக்கு வந்து அங்கே ஓட்டு போட தயார் இல்லாம அது கட்சி வந்து ஓட்டு வாங்கி நிறைய செறிஞ்சுது. அப்போ இதுக்கு வந்து காரணம் வந்து பிஜேபி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்து இந்த பேரும் புகழும் யாருமே இனி தொட முடியாத ஒரு உச்சத்துக்கு வந்து உலக மக்கள் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கேப்டனுக்கு இந்த பேர் புகழை கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது வழங்கப்பட்ட மத்திய அரசால் வழங்கப்பட்ட இந்த பத்மபூஷன் விருதுக்கு கேப்டனின் ரசிகர்கள் மற்றும் விசுவாசிகள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி இல்லைனாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. ஏன்னா எங்கள் அந்த விருதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு கடவுளாகவே இன்னைக்கு ஆகிட்டாருங்க கேப்டன். இதுதான் வந்து மக்களின் நிலைப்பாடு, கேப்டனின் ரசிகர்கள் மற்றும் விசுவாசிகளின் நிலைப்பாடு. இதுதான். நன்றி.